மக்களே, போன வாரம் சொன்ன கதையை தொடர்வோம். இந்த கோட்டையில் நமது விளையாட்டுகள் நடக்காது. வெளியில் ஏதாவது திட்டமிட வேண்டும் என்று துரியோதனனுக்கு சகுனி அறிவுரை கூறுகிறார். அதன்படி துரியோதனன் குதிரை பந்தயத்தில் பாண்டவர்களை பந்தயம் கட்ட அழைத்தான். அனைவரும் தயார். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் அனைத்து குதிரை வண்டிகளும் வரிசையாக நிற்கின்றன. மணி அடித்தது. குதிரைகள் அனைத்தும் ஓட ஆரம்பித்தன. பீமனின் தேரைத் தவிர அனைத்து ரதங்களும் முன்னே சென்றன. ஆனால் பீமனின் எடையால் குதிரைகள் வேகமாக ஓட முடியாததால் பீமனின் வண்டி சற்று மெதுவாக நகர்கிறது. என்று திரும்பி பார்த்தான். பீமனின் குதிரை வண்டிக்கு பின்னால் இன்னொரு குதிரை வண்டி வந்தது. அந்த குதிரை வண்டி யாருடையது தெரியுமா? துரியோதனன், காமதேனுவின் பாலில் செய்யப்பட்ட இந்த பாயசத்தால் நான் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறேன் என்று பார். என் நண்பா, நீ ஏன் மந்தமாக இருக்கிறாய்? உற்சாகமாக இருக்கிறாய். மிகவும் சுவையாக இருந்தது. இதை அருந்துபவருக்கு ஆற்றல் கிடைத்து மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறுவர். வேண்டுமென்றால் கொஞ்சம் குடிக்கலாம் என்று தன் கையிலிருந்த பாயாசம் பாட்டிலை பீமனிடம் கொடுத்தான். பீமன் முழு பாயாசத்தையும் ஒரே மடக்கில் குடித்தான். 2 நிமிடங்களில் ஓடும் குதிரை வண்டியின் மேலிருந்து சுயநினைவை இழந்து பீமன் கீழே விழுந்தான். அப்போது சகுனியும் துரியோதனனும் பீமனிடம் வந்து மாமாவின் விஷம் மிக விரைவாக வேலை செய்தது என்று சிரித்தனர். பீமனைச் சுற்றி பல கயிறுகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டு பக்கத்திலிருந்த ஏரியில் வீசப்பட்டான். ஏரியில் விஷப்பாம்புகள் நிறைந்துள்ளன. பீமனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் விஷம் குடித்து இறந்து விடுவார். ஏரியில் பீமனின் உடலைக் கண்டு சில 100 பாம்புகள் வந்து இறந்தவர்களின் நடுவே கிடந்த பீமனை கடித்து கொண்டே இருந்தன. பீமனின் உடல் துரியோதனன் கொடுத்த விஷத்தாலும் விஷப்பாம்புகளின் விஷத்தாலும் நிறைந்திருந்தது. இன்னும் சில நொடிகளில் பீமன் இறக்க நேரிட்ட போது மயக்கமடைந்த பீமன் திடீரென்று கண்களைத் திறந்தான். கழுதையை சுற்றியிருந்த கயிறுகளை கத்தியால் உடைத்தார். கண்ணெதிரே தோன்றும் நூற்றுக்கணக்கான பாம்புகளில் ஒவ்வொன்றாக பிடித்து அனைத்து பாம்புகளையும் கொன்று வருகிறார். அதை பார்த்த பாம்புகள் அனைத்தும் பீமனை விட்டு அஞ்சி ஓடின. பாம்புகளுக்கு பின்னால் தண்ணீரில் நீந்திய பிறகு ஒரு பெரிய ஒளியுடன் ஒரு வாயில் தோன்றியது. அதற்குள் சென்றபோது ஒரு அற்புதமான அழகான இடம் இருந்தது. அதுதான் நாகலோகம். அந்த கதவு நாகலோகத்திற்கு வாசல் போன்றது. அங்கே வாசுகி என்ற பாம்பு அரசன் தோன்றினான். பீமனை பார்த்த வாசுகிக்கு நடந்ததெல்லாம் புரிந்தது. யாரோ உங்களுக்கு விஷம் கொடுத்து உங்களை கொல்ல நினைத்தார்கள். ஆனால் இந்த விஷப்பாம்புகள் உங்களை கடித்ததால் இந்த பாம்புகளின் விஷம் உங்கள் வயிற்றில் உள்ள விஷத்திற்கு மருந்தாக செயல்பட்டது. விஷத்திற்கு எதிரான மருந்து விஷம். அது நடந்தது அல்லவா? அதனால்தான் நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள். வாசுகி, நீ யார்? நான் பாண்டராஜா மற்றும் குந்தியின் மகன் பீமன் என்று கூறினார். நீ என் குந்தியின் மகன். நான் குந்திக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீ என் பேரனாவாய். இந்த திரவத்தை குடி. தேவர்களுக்கு அமிர்தம் இருப்பது போல் இந்த சொர்க்கத்தில் நமக்கு இதுவே அமிர்தம். இதை அருந்தினால் 1000 யானைகளின் பலம் கிடைக்கும் என்று பீமன் அந்த திரவத்தை குடிக்க வைத்தான். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தாலே போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அல்லது வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கதை படிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழுமையான கதை புஸ்தகம் மற்றும் மின்புத்தக வடிவில் 2 பகுதிகளாக அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். பீமனுக்கு திடீரென 1000 யானைகளின் பலம் கிடைத்தது. அவர் ஹல்கை போல அபரிமிதமான சக்தி வாய்ந்தவராக ஆனார். வாசுகி பீமனிடம் உன் உலகத்திற்கு செல்லச் சொன்னாள். இதற்கிடையில் குதிரை வண்டி பந்தயம் இங்கு நிறைவடைந்தது. அர்ஜுனன் பந்தயத்தில் வென்றான். அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அர்ஜுனன் பீமனை காணவில்லை. அர்ஜுனன் சந்தேகமடைந்து அந்த பாதையில் திரும்பிச் சென்றான். திரும்பி வரும் வழியில் அர்ஜுனன் துரியோதனனை சந்தித்தான். பீமனை, துரியோதனனை பார்த்தீர்களா என்று கேட்டான். அவர் இல்லை, நான் காலையிலிருந்து பீமனை பார்க்கவில்லை. ஆனால் துரியோதனனின் வார்த்தைகளில் இருந்த தயக்கத்தையும் பக்கத்தில் இருந்த சகுனியின் தந்திரமான பார்வையையும் பார்த்ததும் பீமனை ஏதாவது செய்திருக்கலாமோ என்ற சந்தேகம் வந்து விரைந்தான். பீமனின் தேர் ஓரிடத்தில் காணப்பட்டது. ஆனால் அதில் பீமன் இல்லை. அவன் திரும்பிச் சென்று மேலும் தேடினான். சடேங்கா ஒரு இடத்தில் நின்று பீமனுக்கு இந்த இடத்திலேயே ஏதோ நடந்துவிட்டது என்று நினைத்தான். பீமனின் எடையின் காரணமாக
பீமனின் தேர் சக்கரங்களின் தடயங்கள் தரையில் ஆழமாக இருந்ததால் அந்த இடத்திலேயே பீமனுக்கு ஏதோ நேர்ந்ததாக அர்ஜுனன் உணர்ந்தான். அந்த இடத்திற்கு பிறகு தேர்களின் அடையாளங்கள் ஆழம் குறைந்தன. அதாவது பீமன் இந்த இடத்தில் தேரிலிருந்து இறங்கி சுற்றி தேட ஆரம்பித்தான். அர்ஜுனன் பீமனை ஏரியில் வீசுவதற்காக தரையில் வரையப்பட்ட அடையாளங்களைக் கண்டு அந்த அடையாளங்களை பின்பற்றினான். அர்ஜுனன் முழு கதையையும் புரிந்து கொண்டான். பீமனை ஏதோ செய்து ஏரியில் வீசினார்கள். பீமன் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா? இறந்தார். அர்ஜுனன் அந்த ஏரியில் அமர்ந்து தவித்துக் கொண்டிருந்த போது எதிர் ஏரியிலிருந்து ஒரு உடல் எழுந்தது. அவனே நமது பீமன். உடனே அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் பீமனிடம் சென்று அவனை அணைத்துக் கொண்டான். பீமன் நடந்த அனைத்தையும் அர்ஜுனனிடம் கூறிவிட்டு துரியோதனனை பற்றி அனைவருக்கும் கூறுவோம் என்றார். ஆனால் அர்ஜுனன் பீமனிடம் துரியோதனன் இதை செய்தான் என்று கூறினார். இது எவ்வளவு காலம் திறந்த ரகசியமாக இருக்கும்? நமக்கு தெரியாத வகையில் சில தந்திரங்களை அவர் கைவிடுகிறார். தெரியாமல் போனால் நமக்குத்தான் நன்மை. இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என நினைத்து இருவரும் கோட்டைக்கு திரும்பினர். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பாண்டவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக கொல்லுமாறு துரியோதனன் சகுனியிடம் கூறியபோது முதலில் பீமனை கொல்லுமாறு சகுனி அறிவுறுத்தினார். ஏனென்றால் பீமன் பாண்டவர்களிலேயே வலிமையானவன், எதையும் தாங்கக்கூடியவன், விஷத்தை தாங்கி உயிர் பிழைக்கும் வலிமை கொண்டவன் பீமன் மட்டுமே என்பதை சகு அறிந்தான். அதனால் பீமனை கொல்லுமாறு அறிவுறுத்தினான். இங்கு சகுனியின் நோக்கம் பீமனை கொல்வதல்ல. அதுவரை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் இல்லை. இதெல்லாம் சகுனியின் திட்டமே பிரச்சனையை கிளப்பி ஒருவரையொருவர் எதிரிகளாக்குவது. சகுனி எப்பொழுதும் பாண்டவர்களை ஆதரித்தார். ஆனால் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக தூண்டப்படுகிறான். பீமன் தனக்கு 1000 யானைகளின் பலம் கிடைத்திருப்பதாக கோட்டையில் இருந்த அனைவரிடமும் கூறினார். இதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ஒருவர் மிகவும் பயந்தார். அவள் காந்தாரி. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே எப்போதும் போர் நடக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அப்போது 1000 யானைகளின் பலம் கொண்ட பீமன் கௌரவர்களை ஒரே குத்தினால் கொல்ல முடியும் என்பதால் தன் மகன் துரியோதனனை பீமனை காட்டிலும் பலசாலியாக மாற்ற வேண்டும் என்று எண்ணினாள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று பீஷ்மர் துரோணாச்சாரியாரை அழைத்தார். துரோணாச்சாரியார் தனது மகன் அஸ்வத்தாமாவை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தார். பீஷ்மர் கௌரவர்கள் அனைவரையும் அழைத்து ஒவ்வொருவரையும் துரோணாச்சாரியாரிடம் அறிமுகப்படுத்தினார். எல்லோரும் துரோணாச்சாரியாருக்கு வணக்கம் செலுத்தினர். ஆனால் அவர்களில் யாரும் மரியாதையோ பயமோ பக்தியோ காட்டவில்லை. நமஸ்தே ஆச்சாரியாவும் நமஸ்தே குருஜியும் ஏதோ சல்யூட் அடிக்கிறார்கள். அவர்களின் முறை துரோணாச்சாரியாருக்கு பிடிக்கவே இல்லை. நான் அவர்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என்று வருத்தப்பட்டார். பின்னர் பீஷ்மர் பாண்டவர்களை அழைத்து துரோணாச்சாரியாரிடம் அறிமுகப்படுத்தினார். அனைவரும் குருவின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். அப்படியானால் துரோணாச்சாரியாரின் சீடர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று மனதில் நினைத்து கொண்டான். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள கண்டென்ட் வேறு லெவலில் இருக்கும். தவறவிடாதீர்கள். வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நீங்கள் இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக செய்து கொள்ளுங்கள். பை.